வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம். வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். சின்ன வயதிலிருந்தே இறைவனுக்கு பரிச்சயமான நபர். 2.5-3 வயதிலிருந்தே அவரை பார்த்த ஞாபகம். திண்ணையில் உட்கார்ந்திருப்பார் இறைவன். தெருவில் எதிர்வாடையில் அவர் மெதுவாக நடந்து செல்வார். நல்ல சிவந்த நிறம், சடை பிடித்த தலை, இடையில் கிழிந்த ஒட்டு துண்டு, உடம்பில் வேறு உடை இல்லை, வெற்றுமேனி, தோளில் தொங்கவிட்டு முதுகுப்புறத்து தள்ளிவிட்ட மண்மூட்டை, முடிச்சா 5-6 மண் நிறைந்த துணி பொட்டலங்களை சுமந்து கொண்டு கைவீசி நடப்பார். எந்த வீட்டிலும் பிச்சை கேட்டு பார்த்ததே இல்லை. யாராவது அவரை தேடி சென்று கொடுத்தால் பெற்றுக்கொள்வார் போலும். வீட்டு வாசல் நோக்கி சென்றது இல்லை. சில நேரம் வாயில் மூடிய மீசையில் உண்டது ஒட்டி இருக்க கண்டிருக்கிறார் இறைவன். பசித்து கேட்டதோ வாங்கி உண்டதோ இறைவன் பார்க்காத விஷயம். இவர் எந்த ஊர்க்காரர், என்ன பெயர், ஏன் இங்கு வருகிறார், எதுவும் யாருக்கும் தெரியாது. இறைவன் தன் அம்மாவிடம் கேட்டும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. செட்டியார் சித்தர்னு எல்லோரும் கூப்பிடுவாங்க என்றார். செட்டியார் சித்தருக்கு அப்போது ஒரு 65 வயது இருக்கலாம். இறைவனின் கணிப்பு. அவர் தெருவில் உலா வரும்போது சிறுவர்கள் அவர் பின்னே நடந்து கொண்டு, செட்டியாரே, என் பெயர் பாபு என்றால் உடனே ஆங்கிலத்தில் BABU என்று சொல்லி கொண்டு நடந்து கொண்டே இருப்பார். ராமு என்றால் RAMU என்று பதில் வரும். சிறுவர்களுக்கு இதில் சந்தோஷம். இதில் யாரும் அவரை தொல்லைப்படுத்துவதும் இல்லை, அவரும் யாரை தொல்லைப்படுத்துவதும் இல்லை. இதனால் எல்லோருக்கும் அவரை பிடிக்கும். இறைவனுக்கும் தான். யாரும் அவரை கும்பிட்ட மாதிரி எந்த நிகழ்வும் இல்லை. வருடம் ஓடியது. அதே சுமை, அதே நடை. கொஞ்ச காலமாக அவரை காணோம். யாரும் தேடவில்லை. அவரை பற்றிய பேச்சும் இல்லை. ஏன், இறைவன் கூட அதில் சிரத்தை எடுக்கவில்லை. 15 வயதிருக்கும் போது இரவு தவம் ஆரம்பித்தார் இறைவன். நடுநிசையில் தியானத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நாள் ஒரு சித்தர் என்ற வண்ணம் காட்சி கிடைக்கும். அவர்களை பற்றி கூறுவார்கள். அவர்கள் வித்தைகளை சொல்வது என்று வழக்கம். அப்படி நடுநிசை தவத்தில் இறைவனை எதிர்பார்க்காமல் ஒரு நாள் செட்டியார் சித்தர் வந்துவிட்டார். இறைவனுக்கு ஆச்சரியம். மறந்து போனேனே என்ற குற்ற உணர்வு. பார்த்து பழகி அந்த உருவம் பேச ஆரம்பித்தது. நான் சமாதி ஆகிவிட்டேன். திருவெற்றியூர் பட்டினத்து சாமி சமாதி கோவில் பக்கம் சென்னைக்கு வாருங்கள் என்று கூறிவிட்டு மறைந்தார். 10 படித்து கொண்டிருந்த நேரம். செல்ல வாய்ப்பில்லை. கல்லூரி டிகிரி முடித்துவிட்டு கால இடைவெளியில் சென்னைக்கு செல்ல தோன்றியது. 1977ஆம் ஆண்டு இறைவனின் சென்னை பயணமே திருவெற்றியூரை நோக்கியதே. சென்னைக்கு இறைவன் முதலில் வந்ததும் அப்போதுதான். நேரடியாக பட்டினத்து சாமி கோவில் சென்றார். அங்கிருந்த நம்பூதிரி பூசாரியிடம் செட்டியார் தோற்றம் சொல்லி இங்கேதான் சமாதி ஆகியிருக்கிறார் என்றதும் அவரும் ஆமாம், 7 வருடத்திற்கு முன் இங்கேதான் சுற்றி திரிவார், யாருடனும் பேசுவதில்லை, முதுகில் மணல் பொட்டணத்தை சுமந்து கொண்டே இருப்பார் என்றதும் அவர் சமாதிக்கு அழைத்து சென்றார். நிறைய சமாதிக்கு இடையில் ஒன்றை காட்டினார். இறைவன் பார்த்தார். உனக்காக தான் அங்கே சுற்றி திரிந்தேன். பட்டினத்தார் அழைத்தார், வந்து விட்டேன். இங்கிருந்து உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று அழகான தமிழில் பேசியது இறைவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உருவம் மறைந்தது. இறைவன் சரி என்றார். பக்கத்தில் நின்ற நம்பூதிரி என்ன சரி என்று கேட்க இறைவன் உஷாரானார். எல்லாம் சரியாக நடக்குது என்று கூறிவிட்டு ஊர் வந்தார். இப்போது இறைவனின் சொந்த ஊர் சென்னையாக்கி தன் பக்கத்திலே செட்டியாரும் பட்டினத்தாரும் வைத்து கொண்டு இருப்பதாக உணர்கிறார். இறைவனை தரிசித்த சித்தர்கள் செட்டியார் சித்தரும் அடங்குவார் தானே. வாழ்வோம் வாழ்விப்போம்.